குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவு மகேஸ்வரா, குரு சாசாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் கன்னிராசிக்காரர்களுக்கு விடிவு காலம் கிடைக்குமா என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் கண்டக சனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 2027 ஜூன் வரையும் கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டக சனி காலம். அதே போல குரு பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 2026 ஜூன் வரையும் உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். அதே போல ராகு பகவான் பாருங்க மிக சிறப்பான இடத்துல 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல கேது பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ராகு பகவான் 6ஆம் இடத்திற்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் தான் ஆகிறது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 6ஆம் இடத்துல ராகுவும் 12ஆம் இடத்துல கேதுவும் சஞ்சாரம் செய்வார்கள். சரி, இந்த கோச்சார கிரக நிலவரங்கள் கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்துமா, வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். கன்னி காலபுருஷ தத்துவத்துல 6வது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதையாகிய புதன் பகவான் ஆவார். கன்னிராசிக்குள் உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரம் 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவாக கன்னிராசிக்காரர்கள் சகலகலா வல்லவர்கள், எல்லா துறைகளிலும் தடம் பதிக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள். அதிகம் படித்தவர்கள், பட்டம் படித்தவர்கள், அதே போல மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள், அதே போல மற்றவர்கள் மனம் புண்படும்படி எப்போதும் நடந்து கொள்ள மாட்டார்கள். மேலும் கன்னிராசிக்காரர்கள் அப்படின்னா வாழ்க்கையில் பாருங்க, எவ்வளவு சோகம் வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அடுத்தவங்களுக்கு காட்டிக்கொள்ள மாட்டார்கள். தங்களுடைய கஷ்டம் நம்ம கூடவே இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவர்கள் கன்னிராசிக்காரர்கள். அதே போல அதிர்ஷ்டத்தை அதிகம் நம்பக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள். தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறையில அதிகம் இருக்கக்கூடியவர்கள், வியாபார துறையில அதிகம் இருக்கக்கூடியவர்கள் பாருங்க கன்னிராசிக்காரர்கள். சரி, கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது பாருங்க கண்டகசனி காலம். ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி அமர்ந்து உங்க ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 5க்கும் 6க்கும் அதிபதிங்க. அதே போல சனி வீட்டில் ராகு இருக்கிறார். அப்ப சனி வீட்டில் ராகு பகவான் மிக பிரமாண்ட கிரகம் இருந்து அந்த வீட்டுக்குடைய சனி உங்க ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். அப்ப பாருங்க, மிகப்பெரிய சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு. அதாவது தங்களுடைய சுய உழைப்பால் சிகரம் தொடக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கண்டகசனி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா ராசியை சனி பார்த்து கொண்டிருக்கிறார். சனி வீட்டில் பிரம்மாண்ட ராகு இருக்கிறார். அப்ப கமிஷன் துறை, வெளிநாடு மூலம் ஆதாயம், அந்நிய இனத்தவர்களால் ஆதாயம், முகந்தெரியாத இடத்துல போய் வேலை பார்க்கறது, இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்க. அப்ப யாரெல்லாம் சொந்த நாட்டை விட்டு வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் சென்று படிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலம் அதிர்ஷ்ட காலம். ஏன் அப்படின்னா சனி பகவான் அந்நிய கிரகம் ராசியை பார்க்கிறார். சனி வீட்டில் பாருங்க ராகு, பிரம்மாண்ட ராகு, அவரும் பாருங்க அந்நிய கிரகம் தான். அப்ப வேற்று இனத்தவர்களால அதே போல சொந்தக்காரர்கள் அல்லாதவர்களால உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சனி ராசியை பார்க்கறதுனால. அதே போல மிகப்பெரிய நிறுவனங்கள்ல உங்களுக்கு வேலை கிடைக்கும், வெளிநாட்டு நிறுவனங்கள்ல உங்களுக்கு வேலை கிடைக்குங்க சனி ராசியை பார்க்கறதுனால, சனி வீட்டில் ராகு இருக்கிறதுனால. இன்னொரு விஷயம்னா கண்டகசனி காலகட்டத்தில் எங்க போனாலும் கொஞ்சம் விழிப்பா இருக்கணும், உழைப்பை நம்பணும், அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடாது இந்த காலகட்டத்தில். அதே போல பாருங்க, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். ஒரு தொழில் பண்றீங்க, தொழில் பார்ட்னருக்குள்ள பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். அதே போல நண்பர்களுக்குள்ள பாருங்க பிரச்சனை வரும், பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்வது பாருங்க நல்லது. அப்ப பாருங்க 7ஆம் இடத்துல சனியை வந்து உங்க ராசியை பார்க்கறதுனால கண் திருஷ்டி நிறைய வரும். அப்ப நீங்க ஒரு காரியம் செய்ய போறீங்க அப்படின்னா அதை எதையும் வெளியில சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு பண்ண போறீங்க, ஏதாவது ஒரு காரியத்தில் இறங்க போறீங்க அப்படின்னு வெளியில சொல்லிட்டீங்கன்னா அந்த காரியம் நடக்காதுங்க. ஏன் அப்படின்னா சனி ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் கண் திருஷ்டி நிறைய இருக்கும். அப்ப எந்த ஒரு காரியத்தையும் உங்க ஐடியாவுக்கு செய்யுங்க, அது நல்லது. ஏதாவது பெருசா பண்ண போறீங்க அப்படின்னா உங்க குடும்ப நபர்கள்ட்ட சொல்லுங்க, அது ஒன்றும் தவறில்லை. வெளி நபர்கள்ட்ட யாருக்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லக்கூடாதுங்க 2027 ஜூன் வரையும். அதே போல சனி பகவான் ராசியை பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறங்க கன்னிராசிக்காரர்கள். சனி ஒரு மந்த கிரகங்கிறதுனால பாருங்க எப்போதும் உடம்புல ஒரு மந்தத்தன்மை இருக்கும். எந்த ஒரு காரியத்திலையும் கொஞ்சம் இழுபறி இருக்கிற மாதிரி தெரியும். தொடர்ந்து முயற்சி பண்ணீங்கன்னா அந்த காரியம் வெற்றி ஆகும். அதே போல சனி பகவான் ஒரு ஊன கிரகம். அப்ப ராசியை பார்க்கறதுனால பாருங்க உடம்புல ஏதாவது அடிபடக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும். அப்ப இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக போகணுங்க இந்த கண்டகசனி காலகட்டத்தில்.
அதே போல் முக்கியமாக இரவு நேர பயணத்தை தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா சனி இருட்டு கிரகம். அப்போ அவர் ராசியை பார்க்கறதுனால நீங்கள் இரவு நேரத்தில் செல்லும்போது தான் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும். அப்போ முக்கியமாக இரவு நேர பயணத்தை தவிர்க்கணுங்க. இரவு நேரத்தில் தவிர்க்க முடியாமல் உங்களுக்கு பயணம் இருக்குது அப்படின்னா மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. அதே போல் சனி பகவான் ராசியை பார்க்குற வரையும் பாருங்க, அவர் சனி பகவான் 5ஆம் அதிபதிங்கிறதுனால உங்களுடைய திட்டமிடுதல் உங்களுக்கு சரியாக இருக்கும். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் சென்று பிழைக்கக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். அதே போல் சுலப கடன் கிடைக்கும். கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் கிடைக்கும். அதே போல் சின்ன சின்ன வழக்குகள் வரும். ஏன் அப்படின்னா 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதே போல் உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். மற்றபடி பாருங்க, ராகுக்கு வீடு கொடுத்த சனி உங்கள் ராசியை பார்க்கறதுனால மிகப்பெரிய சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு யோகமான காலம் அப்படின்னு சொல்லாங்க கன்னி ராசிக்காரர்களுக்கு. ராசியை சனி பார்க்கறதுனால என்ன அவருடைய பார்வை பாருங்க, அசதி கொடுக்கும், சோம்பலை கொடுக்கும். உடம்புல வந்து பாருங்க பல பிரச்சனைகள் வர்ற மாதிரி தெரியும். நீங்கள் ஒரு காரியத்தை தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, அந்த காரியத்தில் கட்டாயம் வெற்றி கிடைக்கும். அதே போல பாருங்க, ராசியை சனி பார்க்கறதுனால, சனி வீட்டில் ராகு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் பாருங்க ஏதாவது பிரச்சனை வர மாதிரி தெரியும். நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா எல்லாமே நார்மலாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு ப்ராப்ளம் தெரியும். ஏன் அப்படின்னா இந்த சனியினுடைய பார்வை சனி வீட்டில் ராகு இருக்கிறது தான். அப்போ உங்களுக்கு ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த சனியினுடைய பார்வை தான் உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுக்குது. இதற்காக பெரிய வைத்தியம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே போல் சனிக்கு வீடு கொடுத்த குரு 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக 10ஆம் இடத்துல குரு இருக்கும்போது பழைய பாடலே என்ன சொல்லுதுன்னா, ஈசனார் ஒரு 10 தலை ஒட்டிலே இறந்து உண்டதும் 10க்கு குரு வந்தபோது சிவனை பிச்சை எடுத்தார் அப்படின்லாம் பழைய பாடல் இருக்குங்க. அப்போ 10ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில், அதாவது 2026 ஜூன் வரையும் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதாவது ஒரு இடத்துல டெம்பரவரியாக வேலை பார்க்குறீங்கன்னா வேலையை விடக்கூடாது. இந்த விஆர்எஸ் கொடுக்குறதெல்லாம் 10ல் குரு இருக்கும்போது நிறைய பேர் விஆர்எஸ் கொடுப்பாங்க. அதனால் அவசரப்பட்டு வேலையை இந்த காலகட்டத்தில் எழுதி கொடுக்கக்கூடாதுங்க. மேலதிகாரிகளை பகித்து கொள்ளக்கூடாது. இடமாற்றத்துக்கு அப்ளை செய்யக்கூடாது. இந்த காலகட்டத்தில் 10ல் குரு இருக்கும்போது ஒரு தண்ணி இல்லாத காட்டுக்கு நீங்கள் இடமாறி செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் எங்கே போனாலும் அலைச்சல், எங்கே போனாலும் இழுபறி, இதெல்லாம் கொடுக்கும் 10ல் குரு இருப்பது. அப்போ உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். நிறைய பேருக்கு வேலை பறிபோகும். ஆனால் வேலை போனாலும் அடுத்த வேலை கிடைக்கும். ஏன்னா சனி தொழில்காரகன் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். என்ன ஒரு விஷயம்னா கொஞ்சம் அலைச்சல், கொஞ்சம் வேலைப்பளு, கொஞ்சம் நெருக்கடி, இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியும் ராசியை சனி பார்க்கறதுனால. ஆனால் ஒரு வேலை போனாலும் அடுத்த வேலை உடனே உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க. இன்னும் சொல்ல போனால் 10ல் குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பழையது போய் புதியது வரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு வேலை போனாலும் அடுத்த வேலை உடனே கிடைக்குங்க. என்ன ஒரு விஷயம்னா, உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நம்மளா எதுவும் அவசர முடிவு எடுக்கக்கூடாது. அதே போல் வேலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். எந்த வேலை நீங்கள் செஞ்சாலும் அதில் கொஞ்சம் விழிப்பு தேவை, அதில் கொஞ்சம் உஷார் தேவை, இதுலேயும் ஒரு அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து 10ல் குரு இருப்பது. அதே போல் கேது 12ஆம் இடத்துல இருக்கிறார். 12ஆம் இடங்கிறது கால் பாதங்களை சொல்லக்கூடிய இடம். அப்போ ஒரு சிலருக்கு கால் பாதத்தில் ஏதாவது அடிபடக்கூடிய சூழ்நிலை, நகம் பேரக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் கொடுக்கும். அதே போல் தூக்கம் சம்மந்தமான ஒரு சில பிரச்சனைகள்லாம் கொடுக்கும். ஒரு சிலருக்கு இரவு நேர பணிகள்லாம் அதிகமாக இருக்கும். ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, நைட் ஷிஃப்ட் கொஞ்சம் அதிகரிக்கும். இது போன்ற பிரச்சனைகளை கொடுக்கும் 12ல் கேது இருப்பது. கணவன் மனைவி உறவை கொஞ்சம் பாருங்கள் பாதிக்கும் 12ஆம் இடத்துல கேது இருப்பது. மற்றபடி கேதுவால் அதிக கெடுபலங்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி பகவான் ராசியை நேரடியாக பார்க்குறாரு பாருங்க, இதுதான் உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கும், சோம்பலை கொடுக்கும், அசதியை கொடுக்கும், எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் இழுபறியை கொடுக்கும். ஒரு 10 நாளில் செய்கிற காரியம் ஒரு 20 நாள் ஆகும். எதுலேயும் ஒரு தடை தாமதம் இதை கொடுக்குங்க. ஏன்னா சனி மந்த கிரகம், எல்லாவற்றிலும் ஒரு மந்தம் இருக்கிற மாதிரி தெரியும். தொடர்ந்து முயற்சி பண்ணால் அந்த காரியம் வெற்றியில முடியுங்க. மற்றபடி பாருங்க, சனி பகவானால் நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும், வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், எதிர்பாராத ஒரு யோகம் இருக்கும். இந்த சனி வீட்டில் ராகு இருக்கிறதுனால மிகப்பெரிய சாதனைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். ஒரு சிலருக்கு உயர் பதவி தேடி வரும். இப்படி நல்ல ஒரு மாற்றங்களையும் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்கள் பார்க்க முடியும். பொதுவாக கன்னிராசிக்காரர்கள் திருப்பதி ஏழுமலையானை வணங்குவது நல்லது. அதே போல பாருங்க, கன்னி தெய்வங்களை வணங்குவது நல்லது கன்னிராசிக்காரர்கள். இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும், உங்களுடைய கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க.
இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் வர பெல் சிம்லை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.